இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா, உங்களுக்கு கொழுப்பு கல்லீரல் இருக்குன்னு காட்டுற 5 முக்கியமான அறிகுறிகள் பற்றி. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறத விட கொழுப்பு கல்லீரல் ரொம்ப சாதாரணமாக வந்துடுற ஒரு பிரச்சனை. ஒரு ஆய்வுப்படி நகரங்களில் இருக்கிற இந்திய மக்களில் சுமார் 64% பேருக்கு மதுவில்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, இது ஒளிந்திருக்கும் நோய். ஆரம்பத்துல அறிகுறிகள் ரொம்ப லேசா இருக்கும். அதனால அதிகமான மக்கள் அதை கவனிக்கவே மாட்டாங்க. தெரியாம தான் அது உள்ள பெருசாகிட்டு இருக்கும். நீங்க கொழுப்பு கல்லீரலை லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கடைசியில ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிடும். சரியான நேரத்துல சிகிச்சை எடுக்கலன்னா முழுக்க கல்லீரலே பாதிக்கப்படும். கடைசி நிலையில இது கல்லீரல் சுருக்கமா மாறும். அப்புறம் கல்லீரல் திசுக்கள் கெட்டு கடினமா மாறிடும். அப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. அதனால இந்த 5 அறிகுறிகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேயே கவனிச்சா பெரிய சேதம் வராம தடுக்கலாம். சாதாரணமா கல்லீரல்ல கொழுப்பு ரொம்ப குறைவு தான் இருக்கும். ஆனா அது கல்லீரல் எடையின் 10%க்கும் அதிகமா இருந்தா அதை கொழுப்பு கல்லீரல்னு சொல்றாங்க. இது 2 வகை இருக்கு. மதுவில்லாத கொழுப்பு கல்லீரல், மது காரணமா வரும் கொழுப்பு கல்லீரல். மதுவில்லாதது தான் அதிகமா வரும். இது வாழ்க்கை முறையால வரும். ஒழுங்கில்லாத சாப்பாடு, அதிக கொழுப்பு, உடல் பருமன், சர்க்கரை நோய், இன்சுலின் எதிர்ப்பு மாதிரி காரணங்களால. மதுவால வரும் வகைனா அதிகமா மது குடிக்கிறவங்களுக்கு வரும். இப்போ முக்கியமான கேள்வி, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரியும்? அதுதான் பிரச்சனை. அதிகமான பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா கவலை வேண்டாம். இப்போ நான் சொல்ல போற அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிக்க உதவும். அதனால கவனமா கேளுங்க. எந்த அறிகுறியையும் தவற விடாதீங்க. முதல் அறிகுறி எப்போதும் சோர்வு, பலவீனம். கொழுப்பு கல்லீரல் இருந்தா ரொம்ப பொதுவா வர்றது சோர்வு. நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் நல்லா தூங்கினாலும் நாள் முழுக்க சோர்வா இருப்பாங்க. உடம்பு எப்பவும் பாரமா இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் சக்தி முழுக்க குறைஞ்சிடும். சாப்பிட்டாலும் சக்தி வந்த மாதிரி தோணாது. உடம்பு பலவீனமா இருக்கும். இப்படி இருந்தா வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு கொழுப்பு கல்லீரல் இருக்கலாம். கல்லீரலோட வேலை என்னன்னா, நம்ம சாப்பாட்டை செரிமானம் பண்ணி சக்தியா மாற்றுறது. ஆனா கல்லீரல்ல கொழுப்பு அதிகமா சேர்ந்துருச்சுன்னா அது சரியா வேலை செய்யாது. அதனால உடம்புக்கு சக்தி குறையும். அதனாலதான் எப்பவும் சோர்வா இருக்கும். இப்போ சந்தேகம் வரும், சோர்வு எல்லாருக்கும் வரும், அது எப்படி இதுன்னு கண்டுபிடிக்க சுலபம். ஓய்வு எடுத்தாலும் சோர்வு குறையலன்னா, எப்பவும் அதே மாதிரி இருந்தா, உடம்பு உள்ள பலவீனமா இருக்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா கவனம் குறையுது. எந்த வேலையிலையும் மனசு போகலன்னா இது கொழுப்பு கல்லீரல் அறிகுறியா இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, எந்த வேலையிலையும் ஆர்வம் இல்லை, உடம்பு எப்பவும் பாரமா இருக்கு. அப்படின்னா கவனமா இருக்கணும். பரிசோதனை செய்து பார்த்துக்கோங்க. 2வது அறிகுறி, வயிற்றின் வலது பக்கத்துல எலும்புக்கு கீழே பாரம், மந்தமான வலி. இது கொழுப்பு கல்லீரலுக்கு வரும் சில உடல் அறிகுறிகள்ல ஒன்று. அந்த இடத்துல லேசா வீக்கம் மாதிரி தோணும். உள்ள அழுத்தம் மாதிரி இருக்கும். நிரம்பிய உணர்வு வரும். சில நேரம் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் அதிகமா உள்ள சாப்பாடு சாப்பிட்டா சிரமம் இருக்கும். இந்த வலி கூர்மையா இருக்காது, பாரம் மாதிரி தான் இருக்கும். 3வது அறிகுறி, செரிமானம் சரியில்லாம இருப்பது. கொழுப்பு கல்லீரலும் செரிமான பிரச்சனைகளும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது தான். அதாவது செரிமான கோளாறு தான் ஆரம்பத்துல வரும் முக்கியமான அறிகுறி. அதாவது இது மதுவில்லாத கொழுப்பு கல்லீரல் நோய்க்கு சைகை காட்டும் முக்கிய அறிகுறிகள். கொழுப்பு கல்லீரல் இருந்தா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடிக்கடி எரிச்சல், வாயு பிரச்சனை, வயிறு ஊதல் மாதிரி பிரச்சனைகள் வரும். சில நேரம் மலச்சிக்கலும் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, கல்லீரல்ல கொழுப்பு அதிகமா இருந்தா பித்தநீர் ஓட்டம் சரியா இருக்காது. அந்த பித்தநீர் தான் நம்ம சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்பை உடைத்து செரிமானம் செய்ய உதவும். அதனாலதான் கொழுப்பு கல்லீரல் இருந்தா எண்ணெய் அதிகமா உள்ள சாப்பாடு அல்லது கனமான சாப்பாடு சாப்பிட்டா சரியா செரிமானம் ஆகாது. அதனால உங்களுக்கு அடிக்கடி ஊதிக்கிட்டே இருந்தா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பாரமா இருந்தா, பசி குறைய ஆரம்பிச்சா,
அதே சமயம் வயிற்றின் வலது மேல் பகுதிகளில் பாரம் மாதிரி இருந்தா சான்சஸ் ரொம்ப அதிகம் கொழுப்பு கல்லீரல் ஆரம்பிச்சிருக்கு. 4வது அறிகுறி. இது கேட்ட உடனே உங்களில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்து போவீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இந்தியாவில் ரொம்ப பொதுவாக இருக்குது. அது என்னன்னா தொப்பை, வயிற்று கொழுப்பு. இதையே நாம நடுப்பகுதி பருமன்னு சொல்றோம். இதுதான் கொழுப்பு கல்லீரலுக்கான மிகவும் வலுவான வெளியில தெரியும் எச்சரிக்கை அறிகுறிகள்ல ஒன்று. மருத்துவ ரீதியா பார்த்தாலும் வயிற்று கொழுப்பு அதிகம்னா கல்லீரல்லையும் கொழுப்பு அதிகம்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுக்கும் காரணம் ஒன்னே ஒன்றுதான், இன்சுலின் எதிர்ப்பு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சொல்வாங்க, என் உடம்பு சரியாதான் இருக்கு, நான் ரொம்ப குண்டா இல்லை, ஆனா வயிறு மட்டும் வெளியே வந்திருக்குன்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா உடம்பு சரியா இருந்தாலும் வயிறு மட்டும் பெருசா இருந்தா அது கொழுப்பு கல்லீரலோட நேரடி தொடர்பு இருக்கிற ஒரு சிக்னல். நீங்க இந்தியரா இருந்தா உங்க உடல் அமைப்பு சாதாரணமா இருந்தாலும் உங்க இடுப்பளவு 90 சென்டிமீட்டர் அல்லது 35 இன்ச்சுக்கும் அதிகமா இருந்தா அது கல்லீரல் கொழுப்புக்கான ஒரு பெரிய சிக்னல். இதுக்கு ஒரு சின்ன கணக்கு கூட இருக்கு. உங்க இடுப்பு அளவையும் உயரத்தையும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கோங்க. அப்புறம் இடுப்பை உயரத்தால பகுத்து பாருங்க. அந்த விடை 0.5க்கும் அதிகமா வந்தா உடம்புக்குள்ள கொழுப்பு அதிகம்னு அர்த்தம். அதனால கொழுப்பு கல்லீரல் இருக்க வாய்ப்பு அதிகம். 0.5க்கும் குறைவா இருந்தா நீங்க பாதுகாப்பான நிலையில இருக்கீங்க. உதாரணத்துக்கு என் இடுப்பு 86 சென்டிமீட்டர், உயரம் 180 சென்டிமீட்டர்னா 86/180 அப்போ 47. இது 0.5க்கும் குறைவு. 0.47 இது 0.5க்கும் குறைவு. அதனால நான் பாதுகாப்பா இருக்கேன். நீங்களும் இப்பவே கணக்கு பண்ணி பாருங்க. உங்க விடை என்னன்னு எழுதிக்கோங்க. அதனால உங்களுக்கு கொழுப்பு கல்லீரல் இருக்கா இல்லையான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 5வது மற்றும் மிகவும் முக்கியமான அறிகுறி. நான் சொன்ன இந்த 4 அறிகுறிகளும் உங்களுக்கே இல்லைன்னா அதுவே 5வது அறிகுறி. சில பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஆரம்பத்துல அதிகமான பேருக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. அதனால உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா அது சாதாரணம்தான். ஆனா அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுவே ஆபத்து. ஏன்னா நாம கவனிக்காம போயிடுவோம். அதனாலதான் சில முக்கியமான பரிசோதனைகள் ரொம்ப அவசியம். வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவை அடிப்படை பரிசோதனைகள் பண்ணிக்கணும். கொழுப்பு கல்லீரல் இருந்தா முதல்ல கல்லீரல் என்சைம்கள் அதிகமா இருக்கும். அதாவது SGOT, SGPT அளவு உயரும். அதே மாதிரி கொழுப்பு அளவுகள் ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட நேரடி தொடர்பு இருக்கு. இது அதிகமா இருந்தா கூட கொழுப்பு கல்லீரல் இருக்க சாத்தியம் அதிகம். 3வது முக்கியமான பரிசோதனை வெறும் வயிற்று சர்க்கரை அளவு மற்றும் இன்சுலின் அளவு. கொழுப்பு கல்லீரல் உள்ளவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு, அதிக சர்க்கரை அளவு இருக்கும். அதனால இந்த பரிசோதனைகளையும் ஒவ்வொரு வருடமும் செஞ்சுக்கணும். நினைவுல வச்சுக்கோங்க, கொழுப்பு கல்லீரல் சத்தமா எச்சரிக்காது, மெதுவா உள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா சரி பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.